மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை. மாயாவும் ரொமான்டிக் மூட்ல தான் இருப்பா போல இருக்கே. என்ன பார்க்காம என்ன பத்தி யோசிச்சு கனவுல ஆழ்ந்து போயிருக்கா போல இருக்கே. நான் எப்படியும் ரொமான்டிக் மூடோட வருவேன்னு காத்துட்டு இருக்கியா மாயா? தேங்க்ஸ். நீயே தலையில தாங்காத அளவுக்கு மல்லிகைப்பூ வச்சிருக்க. ஆனாலும் உன் தலையில நான் வைக்கிற மல்லிகைப்பூ மாதிரி இருக்குமா? இதுக்கு பேரு தான் அழகுக்கு அழகு சேர்க்கிறது. பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவை கோர் பூவைத்தாய். இந்த பூவை வச்சு அப்படியே உனக்கு ஒரு முத்தம், அப்புறம் நீ எனக்கு ஒரு முத்தம், அப்புறம் நீ எனக்கு, அப்புறம் நான் உனக்கு, அப்புறம் நீ எனக்கு, அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அம்மா மாயா. நான் மாயா இல்லடா, கருப்பு. மாயா கருப்பு. இல்ல நீ கருப்பு, நீ கருப்பு. என்ன மன்னிச்சிரு கருப்பு. ஏண்டா நீ எனக்கு முத்தம் கொடுக்க போறியா? ஐயோ கருப்பு, இல்ல அப்படி இல்ல. நீ எனக்கு மல்லிகைப்பூ வைக்க போறியா? ஆமா கருப்பு. ஐயோ இல்ல கருப்பு. குட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் மட்டும் தான் பண்ணுவியா? அதை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டியா? அவளோட மனச புரிஞ்சுக்க மாட்டியா? அவ மனசுல என்ன இருக்குன்னு யோசிக்க மாட்டியா? அவ என்ன ஆசைப்படுறான்னு புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய மாட்டியா? நான் என் பொண்டாட்டிக்காக தான் வாழ்றேன். அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் கருப்பு. அவளை ரொமான்ஸ்னு தொந்தரவு பண்ணுவியாடா? மாட்டேன். முத்தம்னு டென்ஷன் பண்ணுவியா? சத்தியமா மாட்டேன். மல்லிகைப்பூ வைப்பியா? ஐயோ வைக்க மாட்டேன். அப்புறம் என்னடா செய்ய போற? எதுவும் செய்ய மாட்டியா? என்ன செய்யணும்னு சொல்லு கருப்பு, நான் செய்யறேன். எனக்கு கற்பூரம் காட்டு. இப்ப போய் ஆர்த்தி எடுத்துட்டு வரேன். கருப்பு கையில கற்பூரத்தை ஏத்தி காட்டு. கையிலயா? காட்டுடா. செய்றேன். ஐயோ கருப்பு போதுமா? தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. ஆர்த்தி ஏத்துக்க கருப்பு. ஐயோ சாரி சீனு, என்ன மன்னிச்சிரு. நீ ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட வரும்போதெல்லாம் நீ ஆசைப்படுற மாதிரி என்னால நடந்துக்க முடியல. நான் இப்படி பண்ணதுக்கு ரொம்ப சாரி சீனு. அவசரப்பட்டுட்டோமோ, நிதானமா ஹேண்டில் பண்ணிருக்கணுமோ, கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணிருக்கலாம். இப்படி அவசரப்பட்டு. சீனு அப்பா, மாயா எங்கடா? உள்ள இருக்காப்பா. அப்ப நீ அவகிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த? இப்போ நான் என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ப்பா. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தியா? என்னடா ஆச்சு? தனியா ஏன் பேசிட்டு இருக்க? என்னடா மாயா கிட்ட ஏதாவது செல்ல சண்டையா? நான் வேணா மருமக கிட்ட போய் பேசி பார்க்கணுமா? ஐயோ அப்பா. என்னடா? வேண்டாம்ப்பா. ஏன்டா? மாயா மேல கருப்பு இன்னும் இருக்குப்பா. கருப்பா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, சீருது, முழின்னு முழிக்குதுப்பா. கருப்பா? ஆமாப்பா. ஏய், இன்னுமாடா போகல? ஆமாப்பா, போகலப்பா. இந்நேரம் போயிருக்கணுமேடா. நான் தான் போகலன்னு சொல்றேன்லப்பா. ஏன் தெரியலப்பா. நான் தெரியாம போய் பக்கத்துல ரொமான்ஸ் பண்ண போனேன், தூக்கி அடிச்சிட்டாப்பா. தூக்கி அடிச்சிருச்சு கருப்புசாமி.
கற்பூரம் காட்டி சாந்தப்படுத்திட்டு வந்தேன். டேய், நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரியே இல்லடா. பாருங்க, இன்னும் என் கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. நீங்க நம்பிதான் ஆகணும். சரிப்பா, நான் போய் தூங்குறேன். மாயா மேல கருப்பு இறங்குனதே ஆச்சரியமா இருக்கு. அது இவ்வளவு நேரமா மலையேறாம இருக்கிறது இன்னும் ஆச்சரியமாவில் இருக்கு. மாயா இப்படி செய்யறத நம்ப முடியலையே. மாயா சீனுவை பக்கத்துல வரவிட மாட்டேங்கிறான்னு புரியுது. ஏன் அப்படி செய்யறா? ஒற்றுமையா இருக்கிற மாயாவுக்கும் சீனுவுக்கும் நடுவுல பிரச்சனை ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னவா இருக்கும்? அது என்னங்கறத கூடி சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும். கதிர், மாமா வந்துட்டு போனாரு. எப்போ வந்துட்டு போனாரு? ஏன் என்ன கூப்பிடவே இல்ல? ஏய், இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? ஏன் இப்படி சிரிக்கிற? உன்னை கேட்டாரு. நீ பாத்ரூம் கழுவிக்கிட்டு இருக்கேன்னு எப்படிடா சொல்றது? அதான் உன்னை கூப்பிடல. அவரு போனாரு, நீ வர. ஏதாவது முக்கியமான விஷயமா வந்தாரா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொன்னாரு. அம்மா அந்த தாய் குழந்தை சிலைய வச்சு எவ்வளவு பக்தியோட பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பூஜை பண்றதுனாலதான் ஜீவா வீட்டுக்கு வருவான்னு நம்பிக்கையோட இருந்தாங்க. ஜீவா வீட்டுக்கு வரதுல பார்வதி சித்துக்கு விருப்பம் இல்ல போல. சொத்துல அவங்களுக்கு பங்கு போயிடுன்னு சொல்லி பயப்படுறாங்க. இல்ல, ஜீவா அந்த சொத்துக்காக வீட்டுக்கு வர போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆமா, பூஜை நடந்தாதானே ஜீவா வருவான்னு அம்மா பூஜை பண்ற சிலைய எடுத்துட்டு போய் பார்வதி சித்தி குளத்துல போட்டிருக்காங்க. ஐயோ, அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்களாண்டா. அப்புறமா ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து கருப்பு பூஜை பண்ணா சிலை கிடைக்கும்னு சொல்லிருக்காரு போல. கருப்பு மாயா மேல இறங்கி மாயா சிலை கிடந்த குளத்தை காட்டிட்டா. சித்தி வசமா சிக்கிக்கிட்டாங்க. சித்திய எல்லாரும் திட்டு திட்டுன்னு திட்டி இருக்காங்க. சித்தப்பா ரொம்ப கோவமாயிட்டாராம். சித்திய வீட்டை விட்டு போன்னு சொல்லி அனுப்பியிருக்காராம். அப்புறம் பத்மா அத்தை தான் சித்திக்கு ஆதரவா பேசி பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதே வேலையா போச்சு. சில திரும்ப கிடைச்சதுல அத்தை எப்படியும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆமா கதிர், அவங்க சந்தோஷப்படுறதையும் ஜீவா வரணும்னு சந்தோஷமா பூஜை பண்றதையும் நம்மளாலதான் பார்க்க முடியல. இன்னும் ஒரே ஒரு பூஜை தான் இருக்கான். அதை முடிச்சிட்டா ஜீவா வந்துருவானா. வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதத்தான் சொல்ல நினைச்சேன், ஆனா மறந்தே போயிட்டேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஜீவா அம்மா கிட்ட போன்ல பேசியிருக்கான். அப்படியா? ஆமா கதிர், எந்த நேரம் வேணாலும் அவன் வரலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வந்தா நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. நமக்கும் நல்லது நடக்கும்ல கதிர்?